வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சிம்மராசி அன்பர்கள் இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. திடீர்னு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால பல சூழ்நிலையில தடுமாற்றம், குடும்ப உறவா இருக்கட்டும், உறவினர் வகையிலா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. இனி வரக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. சில நேரங்களில் நீங்க நினைச்சது ஒன்று நடக்குது ஒண்ணுமா நடந்திருந்த விஷயம் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமா மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா செயல்பட்டாவே போதும், வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை சிம்மராசி அன்புகள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகளுடைய பொதுவான பண்புகளை நாம பார்த்துடலாம். சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான். சிம்மராசிக்கு சூரிய பகவான் அதிபதியா இருக்கிறதா போலதான் ஒரு ராஜாவுக்கே உரிய குணங்கிறது இந்த சிம்மராசிக்கு அமைஞ்சிருக்கும். சிம்மராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. சிம்மராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. சிம்மராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே சிங்கத்தை மாதிரி தான். பசி எடுத்தாதான் சிங்கம் இறைய எடுக்கும், அந்த மாதிரி தான் தன்னோட தேவை இறைஞ்சி கச்சிதமா காரியாற்றக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். கால சக்கரத்துல 5வது ராசி தான் சிம்மராசி. நவகிரகங்களை முதன்மையான கிரகமா இருக்கக்கூடிய சூரிய கிரகம்ங்கிறது இவங்களுக்கு அதிபதியா அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் இவங்களால ஒளிமயமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். உடல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஏற்ற உயரம், அழகான கண்களுக்கு உடையவங்க. இவங்க பேசுறப்ப கண்களையும் கைகளையும் அசைக்காமட்டு இருக்க முடியாது. முன்கோபங்கிறது அதிகமாக இருந்தாலும் அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க. அழகான கண்கள் இருக்கும். கண்கள் மூலமா பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அதே மாதிரி வாழ்க்கை முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், முன்னோர் வழிபாடு அவசியம். வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில விருத்திங்கிறது உங்களுக்கு அடைய முடியும். அதே மாதிரி முன்னோரை நினைச்சு வழிபாடு செய்யறது மட்டும் இல்ல, ஜோதி வழிபாடுங்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. அந்த அக்னி தேவனே உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால ஜோதி வழிபாடு எப்பயும் செய்யுங்க. குறிப்பா திருவண்ணாமலையில குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மென்மேலும் பலனை கொண்டு வந்து தரும். குணம், வீரம், தைரியம் நிறைஞ்சு காணப்படக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் இயல்பாவே யாரையும் பகச்சிக்க மாட்டீங்க. தன் அண்டி வந்த நபர் யாரா இருந்தாலும் ஆபத்துன்னா ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க. இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய 5ஆம் நெஞ்சம் படிச்ச நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் தான். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி எல்லாமே இருக்கும். சூதுவாது தெரியாம எல்லாருமே நம்பி ஏமாந்துறது உங்களுடைய பலவீனம். அதே மாதிரி உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும், அவங்களுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவீங்க. இதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். எங்ககிட்ட நிறைய உதவி பெற்றவங்க உங்க பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகமாக உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. விடாமுயற்சி மூலமா பல சாதனை செய்யக்கூடிய நீங்க அமைதியை இழந்துட்டா உங்க வாழ்க்கையில ஏமாற்றுங்கிறது நிச்சயம். வீண் சண்டைக்கு போகாத நீங்க வர்ற சண்டை சும்மா விட மாட்டேங்கிறது இயல்பு தான். இருந்தாலும் அதிகப்படியான கோபம், இடையூறுங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அமைதி காத்தீங்கன்னா தனக்கு நிகர் இல்லாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மென்மேலும் பலன்கிறது கிடைக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லாருக்கும் மரியாதை தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. தொழில் வந்துட்டா, வேலைன்னு வந்துட்டா பணத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது. கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அது சரியா செலுத்தணும்னு நினைப்பீங்க. சில நேரங்களில் வீட்டு தேவைக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது. உடன்பிறப்பு மூலமா உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காதுங்கிறது நிதர்சன உண்மை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சிந்தித்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டா அது சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவங்களும் நீங்க தான். மற்றவங்களுக்கும் ஆலோசனை செஞ்சு சிறப்பா வழி நடத்தக்கூடியவங்களும் நீங்க தான். உயர்ந்த பின்னாடி உங்களை கண்டுகொள்ளலாம், நீங்க அதை பத்தி கவலைப்படவும் மாட்டீங்க. மனைவி வந்த பின்னாடி உங்க வாழ்வு பொறுத்த வரைக்குமே மேன்மைங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வீடு, நிலம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கையில மத்திய வயசுக்கு மேல அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். வாழ்க்கையோட எல்லா தத்துவங்களையும் நீங்களே குழந்தைகளுக்கு புரிய வைப்பீங்க. உங்க குழந்தைகள் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை உங்க வாழ்க்கையில தருவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்த வேகத்துல விலகி உங்க வாழ்க்கையில போயிடும். கூட்டு தொழில் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பு. லாபங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். ஆயுள் பலம் இருக்கக்கூடியவங்க நீங்க தான். மற்றவங்களை நம்பியே அதிகம் ஏமாந்து போறது உங்க வாழ்க்கையில இன்னொரு பலவீனம். வீண் செலவு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில சில நேரம் இருக்கத்தான் செய்யும். உழைப்பை கூடவே சேர்த்துட்டு வாங்க. இதனால ஒரு நிச்சயமான பலன்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களுமே சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், ஒரு மூச்சை விட முடியாத அளவுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சில சாதகமான பலனும் தொடர்ந்து கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற பலன்கிறது நிச்சயமா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. இது வரைக்குமே நல்லா உழைச்சா கூட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கணும்னா போராட வேண்டியது இருந்திருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரமாக நீங்கள் செயல்படுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துனீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்கும். அசையா சொத்து, நகை, வாகனம், நிலம், இது எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய யோகம், கொஞ்சம் இதனால் செலவு ஏற்படக்கூடிய யோகம் இல்லாமல் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே நிலையில கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்துட்டு வர பாருங்கள். புதுசாக எந்த ஒரு முதலீடும் இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது. அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு இடமாற்றமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மாற்றத்தை அப்படியே ஏற்படுத்த பாருங்கள். தொடர்ந்துமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது நல்ல விதத்தில் அமையக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனைங்கிறது தலை தூக்கியிருக்கலாம். இனி உங்களுக்கு எல்லாமே அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. வெற்றிகரமான வாரமாக தான் உங்களுக்கு இனிமே தொடரும். வார இறுதியிலிருந்தே ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் புதனோட இணைஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தில் நீங்கள் இழந்த விஷயம் எல்லாமே மீண்டும் கிடைக்க போகுது. நிறைய படிப்பினைகளை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இனி இந்த படிப்பினையை வச்சே உங்கள் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விடக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஆன்ம பலம் பெருகி மனசும் உடலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணம் படப்போகுதுன்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளோட ஒட்டாமல் வாழ்ந்தவங்க கூட இனி உறவோட அவசியத்தை புரிஞ்சுக்க போகிறீங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இனி நீங்கள் தொடர்ந்து எல்லாமே தொடங்க போகுது. இரட்டிப்பு வருமானங்கிறது அடுத்தடுத்து உண்டாகும். தொழிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக விலகும். குழந்தைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம், அனுசரித்து போக பாருங்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டிருந்த விரையை எல்லாமே இனி உங்களுக்கு மாற்றமாக கிடைக்கும்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் கூட மாற்றமான நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது. வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் மனசில் அதிகப்படியான கற்பனைங்கிறது வேண்டாம். இதனால் அதிக மனக்குழப்பம் தான் ஏற்படும். அதே மாதிரி பெரியவங்கிறத கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது இந்த காலத்தில் உங்களுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். பொழுதுபோக்கான விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரத்தை செலவிட பார்க்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் தர பாருங்கள். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திங்கிறது கிடைக்கும். சுப செய்திகளால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் உதவி செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையிலும் அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். பண வரவை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி தரதாக தான் அமைஞ்சிருக்குது. தேவையில்லாத வீண் செலவு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படாதுன்னு சொல்லலாம். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரம் தேடுற முயற்சி எல்லாமே இந்த காலத்துல ஈடுபடலாம். நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன அளவில் கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட இந்த காலத்துல வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போக பாருங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பணிச்சுமைங்கிறது இந்த காலத்துல குறைவாக தான் இருக்கும். இதனாலேயே மனசுல உற்சாகம் ஏற்படுன்னு சொல்லலாம். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிர்பார்த்ததுபடியே எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமா, இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்த வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னு முயற்சி செய்வீங்க. இது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரம்னு சொல்லலாம். தொடர்ந்து சுக்கிரன் நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே பகவதி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது நீங்கும். நட்சத்திர ரீதியாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் விரயசானத்தை செஞ்சிருக்கிறதால செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கணக்கு வழக்கை சரியாக வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடி தோணலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. போராட நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளேயே ராசிநாதன் சஞ்சரிக்கிறது பொருளாதார நிலையை சீராக்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்க போகுது. குடும்ப விஷயத்துல அப்படிதான். புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் ஒப்பந்த மாதிரியான விஷயத்த கையெழுத்திடுறப்ப படித்து பார்த்து போடுறது நல்லது. ராகுவால உடல்நிலையில கொஞ்சம் சில நேரம் சங்கடம் ஏற்படலாங்கிறதால தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. செல்வாக்குக்கு இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். நேரங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடுலையும் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் எந்த பாதிப்புமே இல்லை.
உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நிறைவேற்றிக் கொள்ள கொஞ்சம் நீங்க கடுமையா உழைக்க வேண்டியதா தான் இருக்கும். எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்தி தான். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தி ஆகும். இழுபறியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் கூட இனி காணாம போகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த 15 நாட்களுக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நுட்பமா செயல்பட பாருங்க. இதனால அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.